குருவோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப ராகு கொடுக்கக்கூடிய நல்லது அப்படின்றது நிறைய நடந்துரும். அப்போ உங்களுக்கு நிறைய நல்லது சனி செய்ய போறோம். இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லணுங்க. கலஸ்திர குரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகர ராசி அன்பர்கள் நீங்க லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் மகரம் அவங்கள உற்று அவங்க பாத்தீங்கன்னா செல்ஃப் அனலைசேஷன் பண்ணுவாங்க. என்ன நானே உத்து பாத்துக்கிறேன், என்கிட்ட என்னென்ன நெகட்டிவ் நான் நினைக்கிறேன் அதை நான் மாத்திக்கணும், என்கிட்ட என்ன நெகட்டிவ்னால நான் ஏமாந்தேன் அந்த குணத்தை நான் மாத்திக்கணும். சனி எப்படி இருக்காரு, சகாய சனியா தான் இருக்காரு. ஆல்மோஸ்ட் அவரே உங்களுக்கு எல்லா நல்லதும் செய்யக்கூடிய பொசிஷன் தான் இருக்காரு. அதுக்கும் மேல குருனோட 9ஆம் பார்வையை அவர் மேல பதியுது. இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகுறாரு, இன்னும் கொஞ்சம் சட்டுன்னு உங்களுக்கு நல்லது செய்ய போறாரு. வணக்கம், நான் டாக்டர் தீபா பார்லால். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 2026 வருட பலன்கள் தான் பார்க்க போறோம். இந்த 2026 வருட பலன் பாருங்க 2 பகுதியா நாங்க சொல்லுவோம், முற்பகுதி பிற்பகுதி. காரணம் என்ன அப்படின்னா குரு பகவானோட பொசிஷன் வச்சு. குரு பகவான் பாருங்க 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். அவரோட பார்வைகள் அத்துணையும் பாத்தீங்கன்னா உச்ச பலம் பெற்று நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க போகுது. ஆக பலன்கள் 2 பகுதியா சொல்றோம். எப்படிங்க குருவை பேஸ் பண்ணி தானே சொல்றீங்க, எப்படி 2 பகுதியா சொல்றீங்க அப்படின்னா, ஸ்தான பலமே குரு பகவான் மாறுறாரு. குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு மாறும் போது இந்த 6ஆம் மாசம் வரைக்கும் ஸ்தான பலமே மாறுது, ஸ்தானமே மாறுறாரு. அதனால ஸ்தான பலம் மாறுது, பார்வை பாத்தீங்கன்னா பார்வை பலம் அப்படின்றது மாறுது. அதனால பாத்தீங்கன்னா 2 பகுதியா சொல்றோம். அதே மாதிரி பாருங்க இந்த 2026 வருடம் ராகு கேது பயிற்சியும் இருக்கு. ஆனா ராகு கேது பயிற்சி 6/12/2026 நடக்குது. அப்ப ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 20 நாள் தான் ராகு கேதுனுடைய ஒரு இம்பாக்ட் அப்படின்றது வரும். ஆக அந்த பலன்களை நாங்க 2026 வருடம் சொல்றதை விட 2027க்கு சொல்றதுதான் பாத்தீங்கன்னா உசிதம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவானோட 2ஆம் பகுதி பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அவரோட 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா சனி மேல படியுது, முற்பகுதியில ராகு மேல படியுது. அதனாலயும் பலன்கள் அப்படின்றது மாறும். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்க ராசிக்கு என்ன விதமான பலன்கள் வரப்போகுது, குரு என்னென்ன நல்லது செய்ய போறாரு அப்படின்றத துல்லியமா பார்க்க முடியும். மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் முற்பகுதியை பார்த்துக்கலாம். முற்பகுதியில சனி பாருங்க என்னவா இருக்கா, உங்களுக்கு 3ஆம் பாவத்துல மீனத்துல சனி. அப்ப சனி உங்களுக்கு சகாய சனியா இருக்கா. உங்களோட ராசி அதிபன் உங்களுக்கு சகாயங்கள் ஹெல்ப் அப்படின்றத பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கா. அப்ப சனியே சகாய சனியா இருக்கா, எல்லா ஆஸ்பெக்ட்லயும் உங்களுக்கு நல்லது அப்படின்றத அவன் பண்ண போறான். சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தை தான். சனி கெட்டது கொடுத்தாலும் பெருமளவு யாராலையும் தடுக்க முடியாது, பரமேஸ்வரனை தவிர அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சனி நல்லது கொடுத்தாலும் யாராலையும் தடுக்க முடியாது, பரமேஸ்வரனும் அதை தடுக்க போறது இல்லை. அப்போ உங்களுக்கு நிறைய நல்லது சனி செய்ய போறோம். இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லணுங்க. அதுக்கப்புறம் ராகு கேதுவை பார்க்கணும் அப்படின்னா, ராகு 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு. திடீர் தன பிராப்தி, குடும்பத்துல பாருங்க காசு பணம் வசதி அது எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா பாருங்க ஃபேமிலியில சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வராதா, பெருசா கவலைப்பட வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா ராகுனால வரக்கூடிய நல்லது பத்தி மட்டும் யோசிங்க. குருவோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப ராகு கொடுக்கக்கூடிய நல்லது அப்படின்றது நிறைய நடந்துரும். அது எக்கனாமிக்கலி ஒரு சவுண்ட் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பிளஸ். கேத்து 8ஆம் பாவம், துஷ்தானம், அஷ்டமஸ்தானத்துல கேத்து அப்படின்னும் போது பெருசா நம்ம யோசிக்கணும்ன்றது இல்ல. பட் பியாண்ட் தட் பாருங்க நிறைய பேருக்கு உடல் சார்ந்த உபாதைகள், இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் மெயினா சுய ஜாதகத்திலும் கேத்து நல்லா இல்ல, இன்ஃபேக்ட் கேத்து தசையே நடக்குது அப்படின்னா மன ரீதியான குழப்பங்கள். ஆல்ரெடி டயபெட்டிக் இருக்குங்க, பிபி இருக்குங்க, அது பிளக்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாருங்க எனக்கு ஒரு விதமான ஒரு குழப்பம், மந்த நிலை, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. மந்த நிலை அப்படின்றத விட ஒரு இனம் புரியாத குழப்பம், இனம் புரியாத விரக்தி, இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. உங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ல ஒரு இடைவெளி அப்படின்றதும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? ரசாயனம் சார்ந்த ஒரு ஹெல்த் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது என்ன சொல்லுவாங்க இந்த ஃபுட் பாய்சனிங், இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு 6ஆம் பாவத்துல இருக்கார். 6ஆம் பாவம் குரு என்ன சொல்லுவாங்கன்னா ரோக குருவா இருக்கார். ரோக குரு மகர ராசி அன்பர்களுக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை, நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, இதை கொடுக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கார். கடன் இல்லாம எப்படிங்க முடியும், ஏகப்பட்ட கடன் இருக்கு. அந்த கடனை அடைக்க நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா கடனை அடைச்சிடுவாங்க. இதுக்கு குருவே ஃபுல் சப்போர்ட்டிவா இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். நோய் எனக்கு குணமே ஆகாத நோய் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. குணமே ஆகாத நோயா இருந்தாலும் மருந்து மாத்திரை தயவுனால அந்த நோயில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம். நான் பாட்டு மெடிசன் சாப்பிட்றப்ப நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. எதிரி அப்படின்னு யாரும் இருக்க போறது இல்லை, பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ இது பாத்தீங்கன்னா முற்பகுதி.
இப்ப பிற்பகுதி எடுத்துக்கலாம். அதாவது 1/6/2026 இருந்து 2026 முடிய எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் 3 and 12, 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். புரியுதுங்களா? இப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பாவத்துல இருக்கான் அப்படின்னா, கலத்திர ஸ்தானத்துல இருக்கான், கலத்திர குருவா இருக்கான். சோ இந்த கலத்திர குரு என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகர ராசி அன்பர்கள் நீங்க லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரு நல்ல உறவு முறை, நீங்க ஜென்னா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஒரு நல்ல உறவு முறை, அன்பு மேலோங்குதல், எங்களுக்குள்ள இருந்த மனஸ்தாபம், மனசஞ்சலம், மனக்குமுறல் இது எல்லாமே மாறிடுச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இல்லம்மா நாங்க வந்து பாருங்க ஒரே வீட்டுல தான் தனித்தனியா இருக்கோம், நாங்க வந்து சேர்ந்து வாழறதுக்கான ஒரு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அதுக்கு சாத்தியக்கூறே இல்லை அப்படின்னாலும் 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க. ஏன்பா பிள்ளைங்களை பார்க்க வேண்டாமா, ஏமா பொண்ணு மூஞ்ச பாருமா, என்னத்துக்குமா இப்படி பிரிஞ்சு வாழுது, ஒரு சான்ஸ் கொடுங்கம்மா அப்படின்னு 4 பேர் வந்து நம்மள சேர்த்து வைக்கவே பார்ப்பாங்க. ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, அதாவது 2வது திருமணம் ஒரு நல்ல வர அமையத்துக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப இளவ வயசு மகர ராசிங்க நிறைய பேருக்கு லவ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. மத்தியம வயசு மகர ராசிங்க திருமணம் ஆகல நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. புதுசா இன்வெஸ்டர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. செய்யக்கூடிய தொழில ஆல்ரெடி நாங்க வந்து ஒரு இன்வெஸ்டர் வச்சுட்டு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் தாங்க, அந்த பார்ட்னருக்கும் எனக்கும் பயங்கரமான மனஸ்தாபங்க, அந்த மனஸ்தாபங்கள் அப்படின்றது மாறுறதுக்கான வாய்ப்பு. ஆக இது எல்லாமே பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கும் மேல குருனோட பார்வை 1ஆம் பாவம், 1ஆம் பாவம் உங்க சுயஸ்தானத்தை பாக்குறான். மகரம் அவங்கள உற்று அவங்க வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் அனலைசேஷன் பண்ணுவாங்க. என்ன நானே உத்து பாத்துக்கிறேன், என்கிட்ட என்னென்ன வந்து நெகட்டிவ் நான் நினைக்கிறேன் அதை நான் மாத்திக்கணும், என்கிட்ட என்ன நெகட்டிவ்னால நான் ஏமாந்தேன் அந்த குணத்தை நான் மாத்திக்கணும். பொதுவா மகரம் வந்து பாத்தீங்கன்னா மெழுகுவர்த்தி மாதிரி தான் எரிந்து மற்றவங்களை வாழ வைக்கக்கூடியவர்கள். அதுதான் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க. நான் உழைக்கிறதுக்கு கஷ்டப்படவே மாட்டேன், என் குடும்பத்துக்காக என்னோட ஆயுசு முழுசும் வாழ்க்கை முழுசும் நான் உழைச்சே வந்து கொடுத்துட்டேன். இப்ப யாரும் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலில இருந்து என்ன பெருசா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய மகரம் இருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் யோசிப்பாங்க இந்த காலகட்டத்துல, நான் இந்த குணாதிசயத்தினால்தான் ஏமாந்தேன், ஆக இந்த குணத்தை நான் மாத்திக்கணும். இது என்கிட்ட தேவையில்லாத குணம், ரொம்ப நல்ல குணம் தான், ஆனா இது வந்து தேவையில்லாது, இதனாலதான் நான் கஷ்டப்பட்டேன், இதை நான் மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணி தன்னைத்தானே பக்குவப்படுத்திக் கொள்ளுதல், தன்னைத்தானே பதப்படுத்திக் கொள்ளுதல், தன்னைத்தானே உயர்ந்த குணங்கள்ல மாற்றிக்கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி என்கிட்ட இருக்க நெகட்டிவ்ல நான் கிளீனா ரப்பரை வச்சு எரேஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல எனக்கு கடவுள் மேல அதிக நம்பிக்கை இருக்கு. நான் கடவுள்கிட்ட வந்து கடவுளை அடையணும்னு நினைக்கிறேன், தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேன், இறை வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறேன், ஜீவ சமாதி போகணும்னு நினைக்கிறேன், தீர்த்த யாத்திரை போகணும்னு நினைக்கிறேன். இப்படி நிறைய எண்ணங்கள் வரும். இது எல்லாமே நல்லது பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை குரு பாக்குற. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாயிடுச்சு, எவ்வளவு வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கு. மலையே வந்தாலும் என் தலையே தாங்கும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கு. என் தம்பி தங்கச்சில ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. நடுவுல நிறைய பிரச்சனை இருந்துச்சு, ரொம்ப நாள் ஆச்சு அவங்க கூட பேசி, ஆனா இந்த காலகட்டம் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. என் எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாருக்கூடயும் ஓரளவுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. நான் வெளியே வந்து நிறைய டிராவல் பண்றேன் என் மனம் சார்ந்த சந்தோஷத்துக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. லாபஸ்தானத்துல குருனோட பார்வை. நான் செய்யக்கூடிய தொழில நான் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றனோ அதுக்கான லாபம் வருது, திருப்தியான லாபம் வருது, நான் சந்தோஷமா தொழில் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இது எல்லாமே பெரிய பிளஸ் இல்லைங்களா? இப்ப சனியை பார்க்கணும். சனி வந்து எப்படி இருக்காரு? சகாய சனியா தான் இருக்காரு. ஆல்மோஸ்ட் அவரே உங்களுக்கு எல்லா நல்லதும் செய்யக்கூடிய பொசிஷன் தான் இருக்காரு. அதுக்கும் மேல குருனோட 9ஆம் பார்வையை அவர் மேல பதியுது. இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகுறாரு, இன்னும் கொஞ்சம் சட்டுன்னு உங்களுக்கு நல்லது செய்ய போறாரு. இது ஒரு பிளஸ். இப்ப ராகு 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு. ஆனா இந்த காலகட்டத்துல பிற்பகுதியில குருனோட பார்வை இல்லை. அப்ப என்ன ஆகும்? குடும்பத்துல காசு பணம் வசதி அந்தஸ்து எல்லாமே இருக்கும், ஆனா நிம்மதி கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும், நிம்மதி கொஞ்சம் கெட்டுற மாதிரி இருக்கும். பிள்ளைங்க ரீதியா நிம்மதி இல்லப்பா, மாமனார் மாமியார் ரீதியா நிம்மதி இல்லப்பா, சொந்தங்கள் ரீதியா நிம்மதி இல்லப்பா அப்படின்ற ஒரு அமைப்பு. பிள்ளைங்க வந்து லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்கதான் வாழ்க்கைனே நான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்ப வந்து பாருங்க அவங்களோட போக்கு கொஞ்சம் சரியில்லைங்க, சேர்க்கை கொஞ்சம் சரியில்லைங்க. அந்த மாதிரி ஃபேமிலியில சின்ன சின்ன கான்ஃபிளிக்ட்ஸ் வரும், அதுவா மாறும். பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. எப்பயுமே நம்மளோட புத்திசாலித்தனத்தை கொண்டு நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய காலகட்டம் இல்ல. நம்ம ட்ரை பண்றோம் முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த பிரச்சனை ஓஞ்சாதான் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படிலாம் நினைக்க கூடாது. அது கடவுள் கிட்ட ஒப்படைச்சிடணும். நீ பார்த்து எப்படின்னா செய், என்னோட வேலையை நான் கரெக்டா செய்யறேன், என்னால இதை தீர்த்து வைக்க முடியல, என்ன பண்ண முடியும்? நீ தான் பார்த்து தீர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஃபேமிலியில சின்ன சின்ன குழப்பங்கள் அப்படின்றது வருதுன்னா கடவுள் கிட்ட ஒப்படைச்சிடுங்க, பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம், அதாவது இந்த 2026 மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.
இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன், கோச்சார பலன். இந்த பொதுவான பலன் 100% எனக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னா 50% கண்டிப்பா மேட்ச் ஆயிடும். உங்க சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கு அப்படின்னா 100% மேட்ச் ஆயிடும். சுய ஜாதகத்துல தசை ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த 50% மேட்ச் ஆயிடும். சரிங்க, ஓகே, புரிஞ்சிருச்சு. அப்ப சுய ஜாதகமும் பிளேஸ் அ மேஜர் பார்ட். ஆமா, சுய ஜாதகமும் பிளேஸ் அ பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் வாழ்க்கையில வந்து பாருங்க பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன். செகண்ட் மேரேஜ்க்காக பாக்குறேன், திருமணத்துக்கு பெருசா நல்ல வரன் அமைய மாட்டேங்குது. அதே மாதிரி பாருங்க ஃபாரின் போலான்னு பாக்குறேன், நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், இது வந்து சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன், நான் தொழில மாத்தலாம்னு நினைக்கிறேன், இது சக்சஸ் ஆகுமான்னு பாக்குறேன். இந்த மாதிரி பல விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அப்படின்னா நான் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.